வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு செய்ய வேண்டிய யாகம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம். ஒவ்வொருத்தருமே மகிழ்ச்சியாக எப்படி வாழ்வது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் தேடிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப எளிது அப்படின்னு என் திருவள்ளுவர் சொல்கிறார். அதிகாரம் 9 விருந்தோம்பல், குறள் எண் 87. இணை துணைத்தென்பது ஒன்று இல்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்து நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர், இப்படி இயன்ற அளவு அவர்களை அழைத்து அவர்களுக்கு பசியாற்ற வேண்டும், முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அப்படி அவர்களோடு சேர்ந்து உணவு உண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் அதை விடவும் பெரிய யாகம் செய்ய வேண்டியதாக ஒன்றுமே கிடையாது. பெரிய வேள்வி பயன்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி, அதுக்கு இணையான ஒரு வேள்வி யாகம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார். ஆக என்ன செய்யணும்னா, அதற்காக பெரிய பொருள் செலவு பண்ணி ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணணும், தட்டப்புடலாம் பண்ணணுங்கிறதுலாம் இல்லை. தன்னால் இயன்ற அளவு விருந்துக்கு ஏற்பாடு செய்து உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் இப்படி அழைத்து அவர்களுக்கு விருந்து செய்ய வேண்டும், அவர்கள் மனம் மகிழுமாறு செய்ய வேண்டும். அப்படி செஞ்சால் மகிழ்ச்சியானது உங்களுக்கும் கிடைக்கும், விருந்து உண்ண வர்றாங்க பாருங்கள் அவங்களுக்கும் கிடைக்கும். அதனால் அதை விடவும் ஒரு சிறந்த யாகம் வேள்வி வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார். அதற்காக கடன் வாங்கி ஏராளமான செலவுகள் செஞ்சால் அப்புறம் அது விருந்தாக இருக்காது. அது அந்த விருந்து இனிப்பாக இருக்காது, கசப்பாயிடும். தன்னால் இயன்ற அளவு உறவினர்களோட, நண்பர்களோட மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டால், பகிர்ந்து கொண்டால் அந்த இல்லறம் வாழ்வு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். ஆகையினால் உங்களால் இயன்ற அளவு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உறவினர்கள், நண்பர்களோடு பகிர்ந்து உண்ணுங்கள், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்வை சிறப்பாக்கும். அதை விடவும் பெரிய வேள்வி யாகம்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது போல் ஏராளமான தகவல்களுக்கு நம்முடைய ஆசிரியர் நூல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பகிர்ந்து வைக்காது. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.